ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. ஆன்லைன் கேமிங் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. இணைய வழி ரம்மி போக்கர் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு விதித்த தடை செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சர்ச்சையாக சில நாட்கள் ஓடிச்சு. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, 2021-22 சமயத்துல 22ல ஒரு சட்டம் 22-23 வாக்குல ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு கொண்டு வந்தது. திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தது. ஆளுநர் அந்த பில்ல முதல்ல ரொம்ப நாள் வச்சிருந்தாரு. ஆன்லைன் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்து பேசினாரு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. திறன் சார்ந்த விளையாட்டுகள், சூதாட்ட விளையாட்டுகள்ங்கிற மாதிரி பிரிச்சாங்க. திறன் சார்ந்த விளையாட்டுகள்ல பத்தி அதுக்கு தடை விதிப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அரசு சட்டம் கொண்டு வந்தது. சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு ஓனர்ஸ் ஆன்லைன் கேமிங் நடத்துற ஓனர்ஸ் நீதிமன்றத்துக்கு போனாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திறன் சார்ந்த விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு மாநில அரசு மேல்முறையீட்டுக்கு போச்சு. மேல்முறையீட்டுல இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இணைய வழி ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு தடை விதித்து அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திறன் சார்ந்த விளையாட்டுகள் தனித்துவமானவை, அவை சூதாட்டம் அல்லது கேமிங் என்பதன் வரையறைக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு நீதித்துறையில முதல்ல உயர் நீதிமன்றத்துல சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கின தீர்ப்புகள், சில தீர்ப்புகள்ல அல்லது கர்நாடகா, தமிழ்நாடு, சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள்ல இதைத்தான் சொல்லுச்சு. ஆனால் இப்போது உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு பந்தயம், சூதாட்டம் சார்ந்த இணைய வழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கோ அல்லது தடை செய்யவோ மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. திறன் சார்ந்த விளையாட்டுகளே ஆனாலும் அதற்கு பந்தயம் கட்டுவதற்கு அனுமதிக்க முடியாது. கணிசமான திறன் தேவைப்படும் விளையாட்டுகள் கூட பொது நலனை பாதித்தால் அவை ஒழுங்குபடுத்தப்படலாம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது? இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டுகள்ல பணத்தை தொலைத்து விட்டு கடன் அதிகமாகி வாழ்க்கை நடத்த முடியாம, குடும்பத்தை காப்பாற்ற முடியாம, தனியாகவும் குடும்பத்தோடும் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம், கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை அப்படிங்கிற செய்திகள்ல அந்த கடன் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது ஆன்லைன் சூதாட்டத்துல பணத்தை தொலைத்தார்கள் அப்படின்னுதான் கடைசியில நிக்குது. அது சமூகத்துல ஒரு தீமையாக உருவெடுத்து வந்ததற்கு பிறகு, மக்கள் மத்தியில அதற்கு எதிரான கருத்து உருவானதற்கு பிறகு அரசு அந்த வேலையை செஞ்சது, நடவடிக்கை எடுத்தது. இருந்தாலும் அதுல இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய முதலைகள் மக்கள் சார்ந்த அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இருந்தாங்க. இங்கே உயர் பதவியில் இருந்த ஆளுநர் உள்ளிட்ட நபர்களும் அவர்களுடைய கருத்தை ஆதரித்து பேசினார்கள். சமூகத்துல எப்போதுமே உயர்மட்ட மனிதர்களுடைய நலன்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தி பேசக்கூடியவர்களும் பேசினாங்க. திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கிற மனநிலையோடு இருந்தவர்களும் பேசினாங்க. அவங்க எல்லாருடைய அரசியல் பேச்சுகளுக்கும் உச்ச நீதிமன்றம் இன்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதற்கு பிறகு இன்னும் ஒரு கட்டுரை இன்னைக்கு ஹிந்துல பார்த்தேன். அதுவும் ரொம்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டுரை. இந்த கடைகள்ல, வணிகம் சார்ந்த இடங்கள்ல பணிபுரியக்கூடியவர்கள் உட்காருவதற்கு உரிமை இருக்குது, அதனால அவங்க உட்காருவதற்கு வசதி அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு உரிமையாக சட்டம் சொல்லுது. ஆனால் அப்படி பெரும்பாலான ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி செயல்படுத்துறது இல்லை. இன்றும் சரி, எதிர்த்தாப்புல மக்கள் இருக்கும்போது அவங்க உட்கார்ந்து பேச முடியாது. அவங்க கஸ்டமர்ஸை கவனிக்கிறதுக்கு எழுந்து வரணும். எதிரே கஸ்டமர்ஸ் யாரும் இல்லாத நிலையில உட்காரலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை வந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்த்தது அரசு. ஆனா அது நடைமுறைக்கு வரல. ஏன்னா இது சாதாரண விஷயம்தான். நீங்க எந்த அலுவலகங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் நீங்க போகும்போது ஒரு அரசு அலுவலர் அவருடைய நாற்காலியில் இல்லை என்றால் உடனே உங்களுக்கு ஜிவ்வுன்னு ஏறும். எப்ப பாருங்க இவங்க அரசு சீட்லயே இருக்கிறது இல்ல அப்படின்னு. அவர் அப்போதான் எங்கேயாவது
வெளியில போயிருப்பாரு. எங்கேயாவது வெளியிலன்னா, அதாவது இயற்கை உபாதைகளுக்கு பதில் சொல்றதுக்கு போயிருக்கலாம், அல்லது தொடர்ந்து அவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு அப்பதான் ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட போயிருக்கலாம். இது எல்லாம் இயல்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது மக்களை சந்திக்காத அவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அலுவலகங்களாக இருந்ததுன்னா அந்த அலுவலகங்கள்ல உண்டான நிலைமைகள் வேற. இப்போ வங்கிகள்ல வேலை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. வங்கிகள்ல வேலை பார்க்கிறவங்க கதவு திறந்து சீட்ல உட்கார்ந்ததுல இருந்து அலுவலக நேரம் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கேஷ் கவுண்டரா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் கவுண்டரா இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் செக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த பில்ஸ் செக்ஷனா இருந்தாலும் பல இடங்கள்ல சிங்கிள் விண்டோ கான்செப்ட்னு நடைமுறைப்படுத்தியாச்சுன்னு நடைமுறையில சொன்னாலும், அவங்க தியரிட்டிக்கலா சொன்னாலும், வங்கி நிர்வாகங்கள் சொன்னாலும், எந்த கவுண்டர்ல வேண்டுமானாலும் எந்த வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாலும், பெரும்பாலும் பல அலுவலகங்கள்ல அந்தந்த செக்ஷன் அப்படின்னு தனியாக பிரிச்சு அவங்கதான் வேலை செய்யறாங்க. அங்க நீங்க போகும்போது தொடர்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு ஒருவர் ஒரு 5 நிமிடங்கள் வெளியில போயிருந்தாருன்னா, அந்த 5 நிமிடங்களுக்குள்ள வந்துட்டு போறவங்க அவங்க மனசுல என்ன தோணும்னா, இவங்க சீட்லயே உட்கார கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வர்ற கஸ்டமருக்கு அவங்க அப்பதான் வந்திருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் அவர் ஏற்கனவே 2 மணி நேரம் வேலை பார்த்தவராக இருக்கிறாரு. அந்த கன்சிடரேஷன் நமக்கு புரியாது. இப்ப சப்போஸ் அந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கடைகள்ல ஸ்டூல் போடணும், உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி ஸ்டூல்ல உட்கார்ந்துருந்தாங்க அல்லது சேர்ல உட்கார்ந்துருந்தாங்கன்னா, நீங்க கேட்டதுக்கு அவங்க உட்கார்ந்துகிட்டே பதில் சொன்னாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு அதிருப்தி வரலாம். இதெல்லாம் நாம இன்னும் பக்குவப்பட வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. அது நமக்கு அதிருப்தி வந்தா அது நியாயமானதுன்னு நான் நினைக்கல. அவங்க அதுக்கப்புறம் நீங்க சாம்பிள்ஸ் எடுத்து காட்டுங்கன்னு சொல்லும் போது அவங்க எழுந்து வருவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அப்போது நீங்க பதில் சொல்லி நீங்க டிரான்சாக்சனை முடிச்சுட்டு அல்லது எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வெளியில போற வரைக்கும் அவங்க கூட நின்றுட்டு தான் டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்களையும் கவனிக்கணும். இப்படி செயினாக அந்த உட்கார்வதற்கே வாய்ப்பு இல்லாம போகுது. அதனாலதான் அந்த உட்கார்வதற்கு இடம் கொடுக்கணுங்கிற சட்டம் வந்தது. உட்கார்வது உரிமை அப்படின்னு சட்டம் வந்தது. ஆனா நடைமுறையில அது இல்ல. பல ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல சென்னையில அது செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. 5 வருடங்கள் ஆயிடுச்சு சட்டம் ஆனாலும் அது செயல்படாமல் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஹிந்துல ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. அது ஒரு முக்கியமான செய்தியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்ச செய்தியாக நான் நினைக்கிறேன். இந்த 2 செய்திகளை தவிர எல்லா ஊடகங்கள்லயும் பிரதானமாக இருக்கக்கூடிய பிற செய்திகள் 4-5 இருக்கு. பிரதமருடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். 10 நிமிடங்கள் நீடித்தன சந்திப்பு. மேற்கேதாட்டு தமிழ்நாடு மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தினாரு. அதுக்கப்புறம் நிதியமைச்சரை பார்த்தாரு. மெட்ரோ உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும்னு கேட்டாருன்னு இது எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடியது. இது ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒன்றிய அரசை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கேட்கிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அவங்கள பார்த்து அறிமுகமாகி பரஸ்பர புரிதலோட மீண்டும் தொடர்ந்து இணக்கமாக பணியாற்றுவோம் அப்படின்னு பேசிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல 10 நிமிடம் பேசினாரா, அரை மணி நேரம் பேசினாரா, 10 நிமிஷம் பேசினா வேலை நடக்காதா, அரை மணி நேரம் பேசினா வேலை நடக்குமா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம கருத்து சார்ந்தது, நம்ம மனசுல உள்ள உணர்வு சார்ந்தது. 10 நிமிடத்துல பரஸ்பரம் புரிதல் இருக்கக்கூடிய 2 பேரு மௌனமாகவே இருந்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கை குலுக்கிட்டு கலைந்தால் கூட அது சரிதான். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க ஒத்தே போகாத நபர்கள் 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்து என்ன பேசினாலும் அதனால ஒன்றும் பலன் இல்லை. அதனால இவங்க 2 பேருடைய உறவு நம்ம தமிழ்நாடு சிஎம்முக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுல ஒன்றும் நெருடலான உணர்வு எதுவும் தெரியல. அவர்களுடைய வெல்டன் தம்பி அப்படின்னு அவர் சொன்னா, எல்லாம் உங்க ஸ்கிரிப்ட் தானே அப்படின்னு இவர் சொன்னா அவ்வளவு போதுமானது. சரி, அதை கடைசி வரைக்கும் அப்படியே காப்பாத்துங்க, உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்க செய்யறோம் அப்படின்னு பிஎம் சொன்னா, சிஎம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம்.
இது ஒரு கற்பனை தானே, ஒவ்வொருவரும் கற்பனையாக அது நடந்தது இது நடந்ததுன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு கற்பனை. அது பரஸ்பரம் புரிந்து கொண்ட இணக்கமாக போகின்ற டபுள் என்ஜின் சர்க்கார்னா இவ்வளவு போதுமானது. நீங்க பொலிட்டிக்கலாகவே அவர்களுடைய கிரியேஷன் தான் டிவிகே அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடிய அமைச்சர்களாக பங்கேற்றவர்களே பிஜேபியினுடைய கிரியேஷன் தான் டிவிகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, டிவிகேயை உருவாக்கி வளர்த்து போஷிப்பதே ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு முன்னால அல்லது இப்போதும் கூட அந்த உணர்வுல, நான்லாம் அந்த உணர்வுல தான் இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில என்னுடைய உணர்வு அதுதான். அதனால வெளியில் தெரிகின்ற நாடகங்கள் பெரிதும் என்னை மயக்குவதில்லை. அதுல நான் என்னை பறிகொடுப்பதும் இல்லை. அதனால அவங்க பேசுகின்ற மதச்சார்பின்மை என்பதற்கு அவங்க நினைக்கலாம், மதச்சார்பின்மையோடு இருக்கக்கூடியவர்கள் கூட மதவாத அரசியலுக்கு இணக்கமாக போகிறவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகமும் அவங்களோட தான் சேர்ந்து போகும். ஆனா செக்யூலர் பார்ட்டிஸை தங்களோடு வைத்துக்கொண்டு மதவாத அரசியலுக்கு எதிரான பேச்சை பேசிக்கொண்டே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே தான் அதிகம். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியை ஆதரிக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா அவங்கதான் மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற அணி அப்படின்னு முத்திரை கொடுப்பதற்கான எந்த அதிகாரமும் இவர்களிடம் இல்லை. காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிதான் மதச்சார்பற்ற அணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதை பற்றியும் டீட்டெயில்டா ஒரு நாள் பேசலாம். இது தாண்டி கர்நாடகால சிஎம் இன்று மாறுகிறார் அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்துல அவர் ராஜினாமா செய்கிறார், புதிய முதலமைச்சர் ஆகிறார், இன்றைக்கே உரிமை கோருகிறார், முதலமைச்சர் ஆகிறார் டி.கே. சிவகுமார் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. நேற்றே அதை பற்றி பாலச்சந்திரன் சாரோட பேசணும். இன்று மேலும் அது தொடர்பான செய்திகள் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான செய்தி, பினராயி விஜயன் வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க சோதனைக்கு வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் மேல. அது தொடர்பாக ஒரு 300 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இது ரெய்டுக்கு வரக்கூடியவர்கள் மேல கட்சிக்காரர்கள் தாக்குதல் நடத்துறது அல்லது ரெய்டுக்கு ஒத்துழைக்காமல் மறிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியா அப்படிங்கிறது ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். இதுல ரெய்டானா செலக்டிவா அப்போசிஷன் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு மட்டுமே தான் தொடர்ந்து ரெய்டு ஏன் வருது? அப்படி பொலிட்டிக்கலா ரெய்டு நடக்கக்கூடிய எல்லா ஆபரேஷன்ஸும் சார்ஜ் ஷீட் போடுற அளவுக்கு, விசாரணை நடக்கக்கூடிய அளவுக்கு, தண்டனை பெற்றுக் கொடுக்கும் அளவுக்கு நகராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதனுடைய மூல வழக்காக சிபிஐ வழக்காக இருந்தால் ஆம் ஆத்மி போன்ற வழக்குகள்ல மூல வழக்குகளே புனையப்பட்டவை அப்படின்னு சிபிஐக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அல்லது டெல்லி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது. அதனால அப்ப இப்படி எல்லாம் நடக்கும்போது விசாரணை அமைப்புகள் மக்கள் மத்தியில எந்த விதமான நம்பகத்தன்மையோடு நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக செயல்படுகிறது. இப்படி பல்வேறு கேள்விகள் அதை சுத்தி வருது. அதனுடைய விளைவாகத்தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது, ஒரு அரசியல் கட்சிக்கு நம்பிக்கை இல்லாம போகுது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இருந்தது என்றால் அது கடைசியில இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள்ல தான் கொண்டு போய் விடுது. அதாவது அவர்களை விசாரணைக்கு வரும் காவல்துறையினரை உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு தொண்டர்கள் மறிக்கிறது. அதுக்கு கவுண்டராக பாதுகாப்பு அளிச்சு பாதுகாப்போடு உள்ளே நுழைவதற்கு சிஆர்பிஎஃப் போன்ற ராணுவத்தை கையோடு கூட்டி வருவது, இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயல்பாக சட்டப்பூர்வமாக நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் ஒரு சர்ச்சை கிளம்புவதாகத்தான் போய் முடியுது. அது கேப் மக்கள் மத்தியில ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடர்பாக விசாரணை அமைப்புகள் மேல, அரசுகள் மேல, நிர்வாகத்தின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கறதான் இது காட்டுது. இது சரியா அப்படின்னு பார்த்தா சரி தப்புன்னு இதுல எதுவும் பெருசாக சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்பிக்கை குறையுது, 2 விதமாக குறையுது. அதாவது முன்னேற்றம் அல்லது மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாகவும் இருக்கலாம், பின்னை போறதாகவும் இருக்கலாம்னு சொல்ற மாதிரி சீர்திருத்தம் என்பது இடது சாய்வோடு கூடிய சீர்திருத்தங்களும் இருக்கலாம், வலது சாய்வோடு கூடிய சீர்திருத்தங்களும் இருக்கலாம். இப்போ நோட்டா அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த சீர்திருத்தம், நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது ஒரு டெமோக்ராட்டிக் மெஷர் அப்படின்னு குடிமக்கள் நினைக்கிறாங்க. நானும் அதே மாதிரி நினைக்கிறேன். ஆனா நோட்டா
அரசியல் கட்சிகள் மீது காழ்ப்பு கொண்டவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு. நீதிமன்றம் இப்படி செய்திருக்க கூடாதுன்னு அரசியல் கட்சிகள் நினைக்குதுன்னா, நீங்க மறந்திருக்க கூடாது, நினைவுல வச்சிருப்பீங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுல ஒரு மக்கள் நல கூட்டணியோ அல்லது 2016லயோ 14லயோ நோட்டாவுக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் நக்சலைட்டுகள் அப்படின்னு ஒரு தியரியை முன் வச்சு காவல்துறையிலிருந்து ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க. காவல்துறை சொல்லல, ஆனா வெளியில இருந்து சில பேர் கேம்பெயின் பண்ணி அப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நடத்தினாங்க. அப்படி இல்ல, நீங்க ஒரு சீர்திருத்தம்ங்கிற பெயர்ல நடக்கக்கூடியது, மாற்றம் அப்படின்ற பெயர்ல நடக்கக்கூடியது, இவை எல்லாம் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தை முன்னோக்கி அழைத்து செல்வதாகவும் இருக்கலாம், இல்ல பழைய நிலைமைகளுக்கு நாம பெற்ற முன்னேற்றங்களை எல்லாம் அழிச்சிட்டு பழைய நிலைமைக்கு இட்டு செல்வதாகவும் இருக்கலாம். ஆனா அது மக்களுடைய நலன்களை பாதுகாக்கும் விதமாகவும் ஜனநாயகத்தை மேலும் மேலும் செழுமைப்படுத்தும் விதமாகவும் இருக்குதா, இல்ல மன்னராட்சி காலத்தை நோக்கி நம்மை நகர்த்திட்டு போகுதாங்கிறத மக்கள் விழிப்போடு இருந்துதான் அதை சரி செய்ய முடியும். ஏன்னா மக்கள் விழிப்போடு இருக்கிறது மட்டும்தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான வழி அப்படின்னு பார்க்கலாம். 25 பேர் ஆதரவு தெரிவிச்சு வந்தாங்க அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து. அதற்கு பிறகு அவர்கள் மேல கட்சி தாவல் தடை சட்டத்துல தகுதி நீக்கம் செய்யுங்கள்ங்கிற குரல் அதிகமாக வந்ததும் அமைச்சரவையில சேர்ப்பதற்கே கூட ஆளும் கட்சிக்கு ஒரு தயக்கம் வருது. அதற்கு பிறகு சபாநாயகருக்கு ஒரு அழுத்தம் வருகிறது. இதெல்லாம் பொது கருத்து அவர்களுக்கு எதிராக வரும்போது அவங்க மீறணும்னு நினைக்கிற சில விஷயங்கள்ல கூட மீறாமல் நின்று விடுகிறார்கள். கொஞ்சம் டைம் கொடுத்தா அது வேறு விதமாக செட்டில் ஆயிடுதுங்கிறது அடுத்த செய்தி. அவங்க வேலுமணி, சி.வி. சண்முகம் அந்த குரூப்பும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு சமரசம் செய்து கொண்டு அவங்க இணைந்து செயல்படுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒரு செய்தி. வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் அதிமுகல இருந்து தவேகால போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. அதிமுகவில் இருந்து வரிசையாக பலர் முன்னாள் அமைச்சர்கள் அல்லது நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படி பலர் தவேகாவை நோக்கி போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். அது அவங்களே விரும்பி நாங்க இன்னொரு அதிமுக, நாங்க தான் புதிய அதிமுக, எல்லாரும் நீங்க வாங்கன்னு அவங்களாம் அழைக்கிறாங்க. இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னால இருந்த தூய சக்தி இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, இவர்களுடைய கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு, இவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுக நிர்வாகிகள் அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தூய சக்திகளாக மாறிடுவாங்களா, அல்லது தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்கிறவங்களே இன்றைக்கு வரைக்கும் தூய சக்தி தானா, அல்லது அன்றே தூய சக்தி தானா, அவங்க கிளைம் தான் மோசமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. எல்லாருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியும், ஆனா யாரும் அதை வெளிப்படையாக சொல்றது இல்லை. Some things don't deserve to be told, let it be beautifully untold அப்படின்னு ஒரு மேற்கோள் பார்த்தேன் இன்னைக்கு. அதுதான் இதுக்கு பொருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் சொல்வதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தீர்கள் என்றால் அதை ரொம்ப பிரமாதமாக சொல்லாமலே விட்டுவிடுங்கள் அப்படின்னு அந்த மேற்கோள் சொல்லுது. இப்படித்தான் நம்ம பல விஷயங்கள் அரசியல்ல சொல்ல தகுதியற்றது அல்லது சொல்வதற்கு இது உகந்த நேரம் இல்லை அப்படின்னு பேசாம விடுறோம். அது எல்லாமே பியூட்டிஃபுல்லி அன்டோல்டு அப்படிங்கிற நிலைமையில தான் அது இருக்கு. தேர்தல் ஆணையம் தொடர்பாக, சில தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக, சில நிர்வாக நடைமுறைகள் தொடர்பாக, சில நீதித்துறை நடைமுறைகள் தொடர்பாக, இப்படி பல விஷயங்கள் நாம் பேசாமல் தவிர்க்கிறோம். அதை இந்த மேற்கோள் அதை ரொம்ப தெளிவாக விளக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.